சிவாய நம. திருவழிதாய சித்தர் திருவடிக்கு வணக்கம். இன்று நாம் காண இருப்பது ஒரு விழிப்புணர்வு காணொளி. நமது சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் செவ்வாய்க்கிழமை அன்று 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று நான் சென்றிருந்தேன். அந்த கோவிலில் 8:30 மணிக்கு மேல் 60 வயது முதிர்ந்தவர்களுக்கு முதியோர் செல்லும் பாதை அடைக்கப்பட்டு மூத்த குடிமக்களுக்கு உண்டான தரிசனத்தை தடை செய்யப்பட்டுள்ளது. அதே மூத்த குடிமக்களுக்கு தடை செய்யப்பட்டதற்கு பதிலாக பின்புறமாக சென்று 50 ரூபாய் சிறப்பு தரிசனத்தில் செல்வதற்கு அவர்களே வலியுறுத்தி வருகிறார்கள். இது முதியவர்களை துன்புறுத்துவது மட்டுமல்லாமல் இந்த கோயில் நிர்வாகம் கொள்ளையடிக்கும் நிலையிலும் இருக்கிறது. இப்படி பொதுமக்களுக்கு முதியோர்களிடமிருந்து பணத்தை பறித்து கொண்டு தரிசனம் செய்வதற்கு அனுமதித்ததற்கு இந்த நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். கோயில் நடை 9:30 வரை கோவில் நடை திறந்திருக்கிறது. கோவில் நடையில் இறைவனை காண்பதற்கு பெரியவர்கள் முதியவர்கள் எல்லாரும் 50 ரூபாய் தரிசனம் தந்துதான் செல்ல வேண்டும் என்று கூறுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கு இருப்பவர்கள் மிகவும் மரியாதை குறைவாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து அமைச்சர் அவர்கள் திருச்செந்தூரில் நடவடிக்கை எடுத்தது போல இங்கு இருப்பவர்கள் மீதும் கொஞ்சம் நடவடிக்கை மேற்கொண்டால் நன்றாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வேண்டியவர்கள் வந்தால் போதும், கடகட என்று அழைத்து சென்றுவிட்டு அவர்களிடம் இருந்து வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கொள்கிறார்கள். இதை கொஞ்சம் கவனிக்க வேண்டும் அரசாங்கம். தமிழ்நாட்டு மக்கள் தன் தமிழ்நாட்டு தெய்வத்தை வணங்குவதற்கே இப்படி பணம் கொடுத்து தான் பார்க்க வேண்டும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதே இஸ்லாத்திலோ இல்லை கிறிஸ்துவத்திலோ இது மாதிரி ஒன்று இல்லை. ஏன் தமிழ்நாட்டில் தமிழர்களிடமிருந்து இப்படி பணத்தை கொள்ளையடிக்கும் நிலையில் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. தயவு செய்து இதனை மாற்றி அமைக்க வேண்டும். எந்த அரசாங்கமும் இதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த அரசாங்கமாவது எடுக்குமா என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதனை கண்கூண்டு அமைச்சர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் கவனம் செலுத்தி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று மிகவும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்றும் இறைப்பணிகள் திருவழிதாய அடிமை. சிவாய நம. சிற்றம்பலம்.